அருமையான பெர்ஃபெக்டான வாழைக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு வாழைக்காயும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் கட் பண்ணுறதை விட அந்த மிஷினில் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி மெலிசாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மாவு மிக்சரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் அப்படியே அதை எடுத்து போடலாம். ஏற்கனவே வாழைக்காய் பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே வாழைக்காய் பஜ்ஜி. ஆயில் நல்லா கொதிக்க விட்டு பஜ்ஜியை வந்து அதில் டிப் பண்ணிடலாம். இப்படி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்லா ரெண்டு சைடுமே அப்படியே பொன்னிறமாக முருவலாக வந்துருச்சுன்னா நமக்கு பஜ்ஜி சாப்பிடும்போது அந்த கிரிப்ஸியான மொறுமொறுப்பான டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சவக்குன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பஜ்ஜியை எடுத்துடலாம். ஆயில் ஃபில்டர் பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ வடிய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வடிஞ்சிரும். ஆயில் வடிஞ்சதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜியை எடுத்து மொறுமொறுன்னு இருக்கிற பஜ்ஜியை எடுத்து சாப்பிட்லாம். ஆயில் வடியாமல் சாப்பிட்டோன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை.